குழந்தைங்களுக்கு மோட்டார் ஸ்கில் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அப்படி மோட்டார் ஸ்கில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்? மோட்டார் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கம்மியா டெவலப் ஆகுற குழந்தைங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகிள் டாய்ஸ் வேல்யூ சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்கறது மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம பல வீடியோஸ்ல பேசிருக்கோம். அப்படின்னா என்ன, அது என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். இந்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மோட்டார் ஸ்கில்ஸ் ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு ஃபைன் மோட்டார் ஸ்கில், இன்னொன்னு கிராஸ் மோட்டார் ஸ்கில். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ங்கிறது என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு சின்ன மசில மூவ் பண்ணி ஒரு ப்ராடக்டை எடுத்து தூக்கும் போது ஒர்க் எல்லாத்தையும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஸ் மோட்டார் ஸ்கில் அவங்களோட ஃபுல் பாடி யூஸ் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் பண்றதெல்லாம் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம் ஃபைன் மோட்டார் ஸ்கில் கிட்ஸுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்குது. அதுவே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் கொஞ்சம் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸோட மைல்ஸ்டோன்ஸ் ரொம்ப சிம்பிள். இந்த வயசுல இந்த டாஸ்க் பண்ணணும், இந்த வயசுல இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுவே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 5-6 இயர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க அழகா ட்ராக் பண்ணிக்கலாம்.